யோவான் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 25வது வசனம் என்ன போட்டுக்குன்னா, இயேசு பஸ்கா பண்டிகையின் போது எருசலேமில் இருந்தார். ஏராளமான மக்கள் அவர் செய்த அற்புதங்களை கண்டு அவர் மீது நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பவில்லை, ஏனென்றால் அவர்களது எண்ணங்களை அவர் அறிந்திருந்தார். இயேசுவுக்கு அம்மக்களை பற்றி எவரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஒரு மனிதனின் மனதில், அதாவது அவர் மனிதனின் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவர் அறிந்தவராய் இருந்தார். ஸோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக இருக்கும்போது கூட அவருக்கு மக்களுடைய இருதயத்தில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது அவருக்கு நன்றாக தெரிஞ்சது. யாரும் எருசலேம் மக்களை பற்றி அவர்கிட்ட சாட்சி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் யார் என்ன யோசிக்கிறாங்க, யார் அவங்க இருதயத்தில் என்ன வச்சிருக்காங்க எல்லாமே அவருக்கு புரிஞ்சது. ஸோ எருசலேமில் பஸ்கா பண்டிகை, அதாவது ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் பாஸ் ஓவர். அந்த ஃபீஸ்டில் எல்லாருக்கும் நமக்கு தெரியும், கிராமங்களில் ஒரு பண்டிகை இருந்துச்சுன்னா எல்லாரும் பயங்கர ஜாலியாக இருப்பாங்க, நிறைய சாப்பாடு இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும் போது நிறைய மக்கள் எருசலேமில் அவர் நாமத்தின் மேலே விசுவாசம் வச்சாங்க. ஆனால்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஜீசஸ் முழுமையாக அவங்க கூட நண்பர்கள் ஆகலை. அவர் முழுமையாக, ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு, முழுமையாக அவங்க கூட கமிட் ஆகலை. ஏன்னா அவங்க இருதயத்தில் நிறைய விஷயங்கள் இயேசு கிறிஸ்து பார்த்தாரு, சரியா இல்லை. இப்போ எரேமியா புத்தகத்தில் 17:10 என்ன போட்டிருக்குன்னா, ஆனால் நானே கர்த்தர், என்னால் ஒருவனின் இருதயத்தை பார்க்க முடியும், நான் ஒருவனின் மனதை சோதிக்க முடியும். ஸோ இயேசு கிறிஸ்துக்கு நன்றாக தெரியும். அதான் ஆங்கிலத்தில் டிசர்னர் ஆஃப் ஹார்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. யார் இருதயத்தில் என்ன இருக்குது, யார் இருதயத்தில் யார் இருக்கா, என்ன கசப்பான விஷயம் இருக்குது, என்ன தந்திரமான விஷயம் இருக்குது, எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஈஸி, எனக்கு இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அதை தாண்டி நீங்கள் மேலோட்டமான விசுவாசம் வச்சுருக்கீங்களா இல்லை ஆழமான விசுவாசம் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு இயேசு கிறிஸ்துக்கு நன்றாக தெரியும். அவரை ஏமாற்ற முடியாது. அவர் மனித குமாரனாக வாழும் போதே கூட, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மனித குமாரனாக வாழும் போதே மக்களோட இருதயத்தை நன்றாக அறிந்திருந்தார்னா, அப்போ பரலோகத்திலேருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மளை பார்க்கும்போது எவ்வளோ இன்னும் நன்றாக தெரியும் என்கிறத நம்ம மைண்டில் யோசிக்கணும். அதனால் யாரும் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. எல்லாரும் உண்மையாக இருக்கணும். நம்மளுடைய விசுவாசத்துக்கு லிமிட்டே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வச்சுருக்கிறோளோ அந்த அளவுக்கு நம்ம இருதயம் சுத்தமாக ஆக்கப்படும். ஆமென்.